சிவாங்கி ரீசெண்டா தன்னுடைய காதலரை அறிமுகப்படுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சூப்பர் சிங்கர் சீசன் 7ல கலந்துக்கிட்டு தன்னுடைய சிங்கிங் திறமைய மக்கள் மத்தியில காட்டினதன் மூலமா பிரபலமானவங்க தான் சிவாங்கி. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஷோல ஒரு கோமாளியா கலந்துக்கிட்டு மக்களுக்கு தன்னுடைய வேற ஒரு பக்கத்தை காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலா குக் வித் கோமாளில இவங்க ஆக்டர் அஸ்வின் கூட சேர்ந்து செஞ்ச சேட்டையெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். குக் வித் கோமாளியோட 3 சீசன்லயும் கோமாளியா வந்த சிவாங்கி 4வது சீசன்ல குக்கா வந்து மக்கள் பலருக்கும் இன்பதிர்ச்சி கொடுத்து ஜட்ஜஸை அசந்து போற அளவுக்கு சமைச்சு காட்டி மிரள விட்டுருந்தாங்க. ஸோ குக் வித் கோமாளில இவங்க செஞ்ச சேட்டையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு சினிமால நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் ஆக்டர் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல வெளிவந்த டான் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் வடிவேலு கூட சேர்ந்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மற்றும் காசியாதான் கடவுளடா போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. பட் படங்கள் எதுவும் இவங்களுக்கு பெருசா கை கொடுக்காததுனால திரும்பியும் சின்னத்திரை பக்கம் வந்து அதுவும் இப்ப சன் டிவி பக்கம் போய் விஜய் டிவிக்கு போட்டியா சன் டிவி தொடங்கின டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 தொகுத்து வழங்கியிருக்காங்க. மேலும் இவங்க அடுத்த சீசனையும் தொகுத்து வழங்குவாங்கன்னு அவங்க ஃபேன்ஸ் பலராலையும் எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற நாளையில ரீசெண்டா சிவாங்கி ஆக்டர் முகேஷ் ரவியை கட்டிப்பிடிச்ச மேனிக்கு இருக்கக்கூடிய போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் கேப்ஷன்ல லவ் எமோஜி ஒன்னையும் வச்சிருக்காங்க. ஆக்சுவல் ஆக்டர் முகேஷ் வந்து ஒரு மாடலா அறிமுகமாகி தமிழ்ல கம்பி கட்டின கதைன்ற படத்துல நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இவருமே இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. இதனால இப்ப இதை பார்த்த இவங்க ஃபேன்ஸ் பலரும் இன்பதிர்ச்சிக்குள்ளாகி 2 பேரும் லவ் பண்றீங்களா, ஃபைனலி சிவாங்கியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாங்கிக்கு அஸ்வினை விட பெட்டரான ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க, சஸ்பென்ஸை தாங்க முடியல, சீக்கிரமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இது கவர் சாங் இல்லைன்னா ஆல்பம் சாங் சம்பந்தமான நியூ ப்ராஜெக்டா இருக்கும். அதுதான் இப்படி வித்தியாசமான முறையில ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் சிலர் சிவாங்கி கேப்ஷன்ல எதையுமே தெளிவா மென்ஷன் பண்ணாததால இது என்னவா இருக்கும்னு தெரியாம குழப்பத்துக்குள்ளாயிருக்காங்க. ஸோ இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டோ கிளாரிஃபிகேஷனோ சிவாங்கியை கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னவா இருக்கலாம்ன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.